ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி சுவையான மசாலா நீர்மோர். ஒரு பர்ஃபெக்டான பெஸ்ட்டான சம்மர் கூல்ட்ரிங்க். வெயில் காலத்தில் உடலை குளிர வைக்கிறதுக்கு ஒரு அருமையான குளிர்பானம்னா கண்டிப்பாக அது நீர்மோர் தாங்க. நீர்மோர் உடலை குளிர வைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, இதில் நிறைய ப்ரோபயோட்டிக் குட் பாக்டீரியாஸ் இருக்குது, நிறைய மைக்ரோநியூட்ரியன்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது, நம்ம உடலுக்கு நிறைய சத்துக்களை கொடுக்கும். அதுவும் நம்ம தமிழ் பாரம்பரிய சமையலில் இந்த நீர்மோர் ஒரு முக்கியமான உணவு. நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஒரு அருமையான மசாலா நீர்மோருங்க. மோரோட ஒரு சில பொருட்கள் சேர்த்து அந்த சுவையும் அதிகமாக்கி அதோட சத்துக்களும் அதிகமாக்கி ஒரு அருமையான மசாலா நீர்மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அது என்னென்னு பார்த்துடலாம். மோர் செய்யறதுக்கு நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுவது நல்ல தயிர். இங்கே நல்ல ஒரு கெட்டியான தயிர் எடுத்துருக்குறேங்க. கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தாலும் ஓகே, ரொம்ப நல்லது தான். ஏன்னா மோர் செய்யும்போது நம்ம நிறைய தண்ணி விட்டு அடிப்போம், அது குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ இங்கே நல்ல கெட்டியான தயிர் எடுத்துருக்கிறேன். தயிர் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் நிறைய ப்ரோபயோட்டிக் குட் பாக்டீரியாஸ் இருக்குது, நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்தி அதிகப்படுத்தும், நிறைய சத்துக்கள் இருக்குது. இங்கே தயிர் ரெடியாக இருக்குங்க. அடுத்த மற்ற பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நல்ல ஒரு 3 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப நல்லது, நிறைய அயன் சத்து இருக்குது. கூடவே 2 பச்சை மிளகா. காரம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம், ஒரு 2 துண்டு இஞ்சி, 1 இன்ச் இஞ்சியை நல்ல தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெருங்காயத்தூள் இது மஸ்ட்டு, கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ தயிரை நம்ம கடைஞ்சி மோராக்கி இது எல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு நம்ம மோர் செய்யலாம். பட் மிக்சியில் போட்டு அடிக்கும்போது அந்த கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா அரைப்பட்டுரும். அதோடு சேர்த்து குடிக்கும்போது இன்னும் சத்துக்கள் அதிகம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி குடிப்பாங்க. ஸோ இப்போ நான் இங்கே மிக்சி ஜாரில் தயிரை சேர்த்து மோராக அடிச்சுக்க போகிறேன். நல்ல கெட்டியான தயிர், நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துருக்கிறேன் நான் இங்கே. அது நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து விட்டுறலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் இருக்குங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மற்ற பொருட்களெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. நல்ல கருவேப்பிலை ஒரு 3 கொத்து சேர்த்துட்டேன். இந்த கருவேப்பிலையில் நிறைய அயன் சத்து இருக்குது, ரொம்ப நல்லதுங்க. நல்ல ஹேர் க்ரோத்துக்கு, ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அது இப்படி மோரோடு அடித்து குடிக்கும்போது ரொம்பவுமே நல்லது. அடுத்ததாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்தாச்சுங்க. கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்தாச்சு. அடுத்தது 2 துண்டு இஞ்சி. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணிடுவோம். இந்த கெட்டி தயிரோட இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சியெல்லாம் நம்ம அரைச்சிடலாம். அது நல்லா அரைப்படட்டும். அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா மோராக அரைச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை மட்டும் போட்டு அரைச்சி விடுறேன். ஸோ நல்லா இந்த இஞ்சி பச்சை மிளகாலாம் நல்லா அரைப்படும். கருவேப்பிலை இங்கே நான் ஒரு 3-4 கொத்து போட்டிருக்கேங்க. பட் இன்னும் கூட நம்ம அதிகமாக போட்டு அரைக்கலாங்க, ரொம்ப நல்லது. கருவேப்பிலையை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மோர்லெல்லாம் போட்டு அரைச்சி கொடுக்கும்போது அந்த அயன் சத்து சேரும். மோரில் நிறைய கால்சியம் இருக்குது, கூடவே கருவேப்பிலையோட அயன் சத்தும் சேரும், ரொம்ப நல்லதுங்க. நல்ல ஸ்கின்னு, ஹேருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ நிறைய தண்ணி விட்டு நம்ம அடிச்சுக்கலாம். நான் இங்கே 1 லிட்டர் தண்ணி போல் சேர்த்துருக்குறேன். நல்ல ஒரு நிமிஷம் அடித்து கொடுப்போம். அவ்வளோதான், மோர் ரெடி. இது நம்ம இப்படியே டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் வடிச்சிட்டு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த இஞ்சி பச்சை மிளகா எல்லாம் திப்பி திப்பியாக நின்னா அது வடிஞ்சிரும். பட் ஆல்மோஸ்ட் அரைப்பட்டுருச்சு, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வடித்து காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ மோர் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கூடவே மிஸ் பண்ணாமல் பெருங்காயப்பொடி சேர்த்துருங்க. நான் இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். பெருங்காயப்பொடி மோரில் சேர்க்கிறது ரொம்ப நல்லது, நல்ல வாசனையாகவும் இருக்கும். இஞ்சி பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி போட்டிருக்கிறோம். அந்த வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. இப்படியே டம்ளரில் ஊற்றிட்டு குடிக்கலாம். பட் கொஞ்சம் ஒரு சின்ன தாளிப்பு சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நான் இங்கே கடுகு கருவேப்பிலை தாளித்து சேர்த்துக்கிறேன். பட் இது ஆப்ஷனல், வேணால் சேர்த்துக்கங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டுமே எண்ணெய் விட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டு நல்லா 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாங்க. வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு தாளிப்பு ரெடி. இப்போ இதை எடுத்து மோரில் சேர்த்துடலாம். வா, பர்ஃபெக்டான மசாலா மோர் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு அருமையான குளிர்பானம் இது.
வெயில் காலத்தில் கண்ட ஃப்ளேவர்டு ட்ரிங்க் எல்லாம் குடிக்காமல் கண்டிப்பாக இந்த மாதிரி மோரெல்லாம் செஞ்சு குடிக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரி மசாலா மோரெல்லாம் செஞ்சு வைங்க. ஒரு டம்ளரில் கண்டிப்பாக ஒரு 2 டம்ளர்னாலும் குடிப்பீங்க. ஒரு 2 டம்ளர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. காலையிலேயே நம்ம மோரை கலந்து வச்சுக்கிட்டோம்னா இந்த வெயிலுக்கு தாகத்தை தணிக்கிறதுக்கு நம்ம மோர் அடிக்கடி குடிக்கலாம். ரொம்ப நல்லதுங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இந்த மாதிரி மசாலா மோர் செய்யும்போது கண்டிப்பாக இன்னுமே நல்ல சத்துக்கள் அதிகமாகுது. அந்த கருவேப்பிலையெல்லாம் அரைச்சி இதில் சேர்க்குறோம். ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி குடிப்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்ததான் நல்ல ஒரு மாங்காய் சாதம் ரெசிபி பார்க்கலாங்க. சம்மர் தொடங்கியாச்சுனாவே டிஃபால்ட்டாக மாங்காய் சீசனும் தொடங்கியாச்சு. ஸோ நல்ல மாங்காயை வச்சு நல்ல ஒரு ரெசிபி இது. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெரைட்டி ரைஸு. நம்ம குவிக்காகவும் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்பவுமே பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக எங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் நல்ல ஒரு மாங்காய் சாதம் டேஸ்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ரெசிபியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. சான்ஸே எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த ரெசிபியை உங்களோடவும் நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். நார்மலாக நான் சாதம் வைக்க யூஸ் பண்ணுற பொன்னி புழுங்கல் அரிசி பார்பாயில்டு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது நான் இப்போ குக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ ரைஸை நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா தண்ணி வடித்து குக்கரில் சேர்த்தாச்சு. 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு விட்டு ஹை ஃப்ளேமில் 3 விசிலுக்கு குக் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. சாதம் நல்லா உதிரியாக வரும். அடுத்தது மாங்காய். நான் இங்கே கொஞ்சம் பெரிய சைஸ் மாங்காய் 1 எடுத்துருக்கேங்க. எந்த வெரைட்டி மாங்காய் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ரா மேங்கோ இருக்கணும், பழுக்காத கொஞ்சம் புளிப்பு இருக்கிற மாங்காவாக இருக்கிறது தான் நல்லது. நான் இங்கே கிளிமூக்கு மாங்காய் எடுத்துருக்கிறேன். அதனால் தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி வச்சாச்சு. இப்போ இங்கே சாதம் நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. 3 விசில் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ஜம்முன்னு நல்லா சாதம் வெந்து நிற்கிது. லைட்டாக கிளறி விட்டு நல்லா ஆற விட்டுறலாங்க. நல்லா அப்படியே ஓப்பன் பேனில் ஆற விடும்போது ஜம்முன்னு அப்படியே உதிரியாக இருக்கும் சாதம். நம்மளுக்கு எந்த வெரைட்டி ரைஸஸ் செய்யும் போதும் சாதம் உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ மாங்காய் சாதம் தாளிச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சூடானதும் இங்கே 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான். பட் ஆயிலில் கொஞ்சம் வறுபடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ஆயிலில் வறுத்துக்கிறேன். கூடவே 10-15 முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்த விட்டுறலாங்க. இது வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டு கடைசியாக சாதம்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம கிளறி எடுக்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த முந்திரி பருப்பும் பீனட்டும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க. இப்போ அதே கடாயில் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு. கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் நல்ல பொடியாக நறுக்குன இஞ்சி, நல்லா ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுடலாங்க. நல்லா இது பொரியணும். ஸோ இப்படி 1-2 நிமிஷம் நல்லா அதை வறுத்து விட்டுறலாம். இப்போ இதில் மிளகாய் சேர்த்துக்கலாம். இங்கே 3 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய் இல்லை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து விட்டுறேன். இங்கே பச்சை மிளகாய் வரமிளகாய் இப்படி கலந்து சேர்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் அந்த பச்சை மிளகாய் கண்டிப்பாக சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் மற்றபடி உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா துருவின அந்த மாங்காவை சேர்த்து விட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாங்க. அதிக நேரம் வதக்க வேண்டாம். அடுத்தது இந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டான தேங்காய் சேர்த்து விட்டுடலாம். அதாவது மாங்காய் சாதத்தில் இந்த துருவின தேங்காய் ஒரு 1/2 மூடி துருவின தேங்காவை சேர்த்து விட்டு நம்ம கிளறி செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மாங்காய் தேங்காய் சாதம் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அதாவது சாதத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இந்த தாளிப்புகளோட
மாங்காய் தேங்காய் ரெண்டும் சேர்ந்து இப்படி கிளறும் போது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் இந்த சாதம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குயிக் ஈஸி ரெசிபியும் கூடங்க. நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காக எதாவது ரெடி பண்ணணும்னு யோசிக்கும் போது இந்த மாங்காய் சாதம் சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு வெரைட்டி ரைஸ் இது. ஸோ எல்லாம் ஒரு மிக்சடு ஃப்ளேவரோடு இருக்கும். மாங்காய் தேங்காய் எல்லாம் சேர்ந்து இந்த சாதம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உதிரியாக குக் பண்ணி வச்ச சாதமும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாங்க. ஸோ நல்லா எல்லாம் ஈவனாக கலந்தாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஜம்முன்னு சுவையான மாங்காய் தேங்காய் சாதம்னு இது சொல்லலாம். மாங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாங்காய் சீசனுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெரைட்டி ரைஸு. மாங்காய் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த வெரைட்டி ரைஸு ரொம்பவுமே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணாமல் சம்மருக்கு பெஸ்ட்டான ட்ரிங்க்கான மசாலா மோரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். 2 ரெசிபியும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.